ஈஸியா நெய்யா மாத்திடுவீங்க. ஆனா அதே நெய்யை உங்ககிட்ட கொடுத்து இதை மறுபடியும் வெண்ணெயாக மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா உங்களால முடியாது. நெய்யா மாத்துறதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் வெண்ணெயாக மாற்றுவது அப்படிங்கிறது யாராலும் இயலாத காரியம். ஆனா அப்படி ஒரு அதிசயத்தை சிவபெருமான் ஒரு கோவில்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கோவிலுக்கு தான் இப்போ உங்களை நாங்க கூட்டிட்டு போக போறோம். பெங்களூர்ல இருந்து 50 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்குது சிவகங்கா கோவில். தரையில இருந்து 2600 அடி உயரமுள்ள இந்த கோவில்ல சிவபெருமான் ஒரு அதிசயத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவில்ல தினந்தோறும் சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகமாக படைக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் பண்ற நெய் சிறிது நேரத்திலேயே வெண்ணெயாக மாறிவிடுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இன்றல்ல நேற்றல்ல ஏறக்குறைய 1000 வருடங்களாக இந்த அதிசயமான நிகழ்வு இந்த கோவிலில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதை பார்க்கறதுக்காக பல வெளிநாட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வர்றாங்க. இந்த அபிஷேகமாக படைக்கப்படும் நெய் வெண்ணெயாக மாற்றப்பட்டு அந்த வெண்ணெய் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த பிரசாதம் பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக செயல்படுவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள். எந்த ஒரு விஞ்ஞானிகளாலும் விடை கூற முடியாத இது போன்ற அதிசயங்களை நிகழ்த்த கடவுளால மட்டும்தான் முடியும், அதுவும் பல 1000 வருடங்களாக.